தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய பிறகு அவருடைய சொத்துக்களை எல்லாம் விற்க வேண்டிய நிலைமைக்கு ஆட்பட்டார் அப்படின்னு சில செய்திகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ இதிலிருந்து தான் அவர் கொடுத்திருக்கார் அப்படின்ற பொருள் தான் வருது இல்லையா? எனக்கு தெரியலங்க. சொத்து பத்துக்களை எல்லாம் விற்று நீங்கள் என்ன வவுசியா? அவர் உச்சத்திலிருந்து வர நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறேன். யாருக்கு திருப்பி கொடுத்தாரு? விற்று யாருக்கு கொடுத்தாரு? கட்சி வளர்க்கணும் இல்லையா? விற்று யாருக்கு கொடுத்தாருன்னு மக்களுக்கா? அகரம் ஃபவுண்டேஷன் மக்களுக்கு, அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக சகோதரர் சூர்யா ஏராளமான பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காரு, கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. நீங்கள் விற்றீங்களா விற்கலையா எனக்கு தெரில. உங்களுக்கு சொத்து இருக்கா இல்லையா எனக்கு தெரில. நீங்கள் சாமானிய மனுஷனாக கூட இருங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுற தொழிலாளியாகவோ ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளியாகவோ கூட நீங்கள் இருங்க. நீங்கள் உச்சத்தில் இருங்க, இல்லாமல் போங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைக்கு நீங்கள் கடன் கொடுத்திருக்கிறீர்கள், பேப்பர் சொல்லுது, அவ்வளோதான். இதுதான் பதில். இதுக்கு பதிலை சொல்லுங்க விஜய். இல்லை, இப்போ நீங்கள் கேட்டனால அண்மையில் நடந்த நிகழ்வை ஒட்டியே சொல்கிறேன். கரூர் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. அந்த குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் அப்படின்றது அவருக்கு காசு தானே அவர் கொடுத்துருக்காரு. அப்படின்னா அதை செலவு செய்கிறாரு, அதை அந்த பணத்தை தான் எடுத்து கொடுக்குறாருன்றது பொருள் தானே. அந்த 20 லட்சம் நான் திருப்பி கொடுத்துட்றேன், என் சக்திக்கு உட்பட்டு. நான் கந்து வட்டி கடன் வாங்கியா நான் கொடுத்துறேன், எனக்கு அந்த உயிரை திருப்பி கொடுக்க சொல்லுங்க. இல்லை, உங்க வீட்டில் ஒரு துயரம் கொடுத்துருக்காரான்னு கேட்டதுக்காக நான் சொல்றேன். உங்க வீட்டில் ஒரு துயரம் நடந்திருக்கு, நீங்க நேர்ல போய் நின்று ஆறுதல் சொல்லணும். வர வச்சு ஆறுதல் சொல்லிட்டு 20 லட்ச ரூபா கொடுத்தது இருக்குல்ல, இது திமிரு. எத்தனை நாள் கழிச்சு வர வச்சிங்க? அதுக்கு பொறுப்பு எடுத்திருக்கீங்களா? இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேட்டிருப்பீங்க ஒரு வார்த்தை. இது ஆணவத்தினுடைய உச்சத்திலிருந்து பேசுறது. சரி, இந்த இப்போ தஞ்சாவூர்ல ஒரு பையன், அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? கோத்தகிரியில் ஒரு பையன், அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு பையன் கரண்ட் சாக்கடிச்சு, அவனுக்கு என்ன கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க அவங்களுக்குலாம்? அன்பில் மகேஷ் போய் பார்த்தாரு, தஞ்சாவூர்ல இறந்த பையனை. அவன் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கும்போது அன்பில் மகேஷ் போய் பார்த்தாரு. விஜய் போய் பார்த்தாரா? 41 பேர் இறந்தது, அநியாயமாக அவர்கள் மாண்டது, கொடூரமாக அவர்கள் துள்ள துடிக்க மாண்டு போனது ஒரு பெரும் பேசு பொருளாகி இந்தியாவை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் உலுக்கிய நிலையில் வேற வழி இல்லாம அவங்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணுங்கிறதுக்காக நீங்க டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரி ஒரு பொருளாதார உதவியை செஞ்சீங்க. அதுக்கு பொறுப்பெடுத்தீங்களா? இல்ல, பொறுப்பெடுக்கலன்றது நீங்க சொல்றது உங்களுடைய விமர்சனம் தான் சொல்றேன். நான் அதுதான் இல்ல, இந்த பணம் இருக்குல்ல, இந்த பணம் யாருடைய பணம்? அவர் உழைச்சது தானே. மக்கள் உங்களுக்கு கொடுத்த பணம், மக்கள் தானே உங்களுக்கு கொடுத்தாங்க. மக்கள் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நீங்க என்ன செஞ்சீங்க? கொடுத்தீங்க. யாருக்கு கொடுத்தீங்க? நல்லா படி அப்படின்னு அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று படிக்க வச்சு 10 பேர் ஆளாக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு 100 ஆம்புலன்ஸ் ஓடுது. நான் என் சொந்த காசுல ஆம்புலன்ஸ் வாங்கிட்டு பல உயிர்களை காப்பாத்திருக்கேன்னு நீங்க செலவழிச்சிட்டீங்கன்னா மகிழ்ச்சி. நீங்க அதெல்லாம் பண்ணல. நீங்க சினிமா ஷூட்டிங் நடத்த போனதாக ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. சினிமா ஷூட்டிங் நடத்த போனதாக சொல்லப்படும் அந்த குற்றச்சாட்டு மக்களை திரட்டி அங்க அவ்வளவு பேர் செத்து போன பிறகு நீங்க கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு கொண்டு போய் இதை கூட கொடுக்கலன்னா இது ஒரு பெருமையா? இதை பெருமையா பேசணுமா நீங்க? இல்ல, இது பெருமையா இல்ல. அவருடைய சொத்து சாதாரணமா ஒரு நிமிஷம் சார், கார்ல போறாரு ஒருத்தர், பைக்ல போறாரு ஒருத்தர், திடீர்னு பைக்காரர் உள்ள வந்துட்டாரு, கார்ல போறவர் அடிச்சிட்டாருன்னு வைங்க. நம்ம ஊர்ல நார்மலா நடக்கும். கார்ல போனவர்கிட்ட என்ன கேட்பாரு? பைக் உண்டான செலவு கொடுங்க, அவர் கூட கொடுப்பாருல. அவர் உழைச்ச காசுல தான் கொடுக்குறாரு. இது ஒரு பெருமையா? இது